Hello students, welcome to Heba Max 11th Standard Max, Chapter 11, Exercise 11.3. Integrate the following with respect to x. First question பாருங்க, x plus 4 power 5 plus 5 by 2 minus 5x power 4 minus cosecant square 3x minus 1. ஸோ இந்த ஃபுல் டேர்மை நம்ம இன்டிகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை பாதியாக பிரிச்சுடுவோம், ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம். சரிங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் கம்ப்ளீட்டாக ஒரு இன்டிகிரல் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 5 ப்ளஸ் 5 பை 2 மைனஸ் 5x பவர் 4 மைனஸ் கொசெகண்ட் ஸ்கொயர் 3x மைனஸ் 1 dx. இது வந்து கம்ப்ளீட்டாக மொத்தத்துக்கும். இப்போ இதை வந்து நான் பிரித்து எழுத போகிறேன். எப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் x plus 4 power 5 dx plus integration of 5 by 2 minus 5x power 4 dx minus integration of cosecant square 3x minus 1 dx. இப்போ தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணாலே போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க, x பவர் n. அப்போ x பவர் n plus 1 divided by n plus 1 x differentiate பண்ணா into 1 dx க்கு பதிலா இப்போ plus c. ஏன்னா இதை இன்டிகிரேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் டேர்மில் 5 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் கீழே பவரில் 4 இருக்குது, எப்படி மாறும்? 2 மைனஸ் 5x பவரில் மைனஸ் 4 dx அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா இதை நம்ம இன்னும் இன்டிகிரேட் பண்ணலை. கொசெகண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்து கொசெகண்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரல் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் காட் எக்ஸோட வேல்யூ 3x மைனஸ் 1. 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 வரும், அது டிவைடட் பையில் எழுதலாம். ப்ளஸ் சி. ப்ளஸ் சி லாஸ்ட்டாக ப்ளஸ் சி போட்டால் போதும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் ப்ளஸ் சி போட வேண்டாம், அதை வந்து எரேஸ் பண்ணிடலாம். இதையும் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இன்டிகிரல் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 6 டிவைடட் பை 5 ப்ளஸ் 1 6 ப்ளஸ் 5 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பவரில் n, எக்ஸ் பவர் n. அப்போது எக்ஸ் பவர் 2 மைனஸ் 5x பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 5, அதை பக்கத்தில் எழுதிக்கலாம். சரிங்களா? ப்ளஸ் காட் 3x மைனஸ் 1 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. இப்போ இங்கே இந்த 5 இந்த 5 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 மட்டும் இருக்கும். சரியா? அண்ட் மைனஸ் 4 ப்ளஸ் 1 வந்து மைனஸ் 3. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 3, அது லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லைனில் எக்ஸு ப்ளஸ் 4 பவர் 6 பை 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் மாறும். அண்ட் மேலே பாருங்கள் 2 மைனஸ் 5 எக்ஸு மைனஸ் 4 ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் 3ன்னு இருக்கும். டிவைடட் பையில் 3 இருக்குது. ப்ளஸ் காட் 3x minus 1 divided by 3 plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸ் பவரில் இருக்கிறது கீழே எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரே லைனில் எழுதிடலாம், பட் ஃபர்ஸ்ட் சம் இல்லையா, நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சம்லேருந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 3 into 2 minus 5x பவரில் 3 மைனஸ் 3 வந்து ப்ளஸ் 3யாக மாறிடும். ப்ளஸ் காட் 3x minus 1 divided by 3 plus c. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், 4 cos 5 minus 2x plus 9 e power 3x minus 6 plus 24 by 6 minus 4x. ஸோ இது அப்படியே ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷனில் இன்டகிரேஷன் ஆஃப் 4 cos 5 minus 2x plus 9 e power 3x minus 6 plus 24 by 6 minus 4x dx. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 4 cos 5 minus 2x ஒரு dx plus integration of 9 e power 3x minus 6 dx plus integration of 24 by 6 minus 4x dx. இப்போ இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் லைனில் 4 வெளியே போய்டும். cos 5 minus 2x dx plus 9 e power 3x minus 6 dx plus 24 integral of 1 by 6 minus 4x dx. இதுக்கப்புறம் நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். 4 into integration of cos வந்து sin. அப்போ sin 5 minus 2x divided by minus 2x differentiate பண்ணால் minus 2
அடுத்து plus 9 இருக்கு. e power x இன்டகிரேட் பண்ணா e power x அப்படியே எழுதணும். and x க்கு முன்னாடி இருக்க நம்பர் கீழ வந்துட்டோம் டிஃபரன்ஷியேட் பண்ணி. plus 24 அப்படியே இருக்கும். 1/ல வரனால log. so log 6 minus 4x divided by x differentiate பண்ணா minus 4 plus c. இப்போ கேன்சலேஷன்லாம் முடிச்சிடலாம். இங்கே 4 வந்து 2 டேபிள்ல 2 டைம்ஸ் வரும். and மைனஸ் இருக்கறனால -2 இது கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்து 3 1s are 3 3s are. அடுத்து 4 1s are 4 6s are. மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? -2 sin 5 minus 2x plus 3 e power 3x minus 6 மைனஸ், ஏன்னா இங்க -6 ஆயிடுச்சு, கேன்சல் ஆகும்போது -6 times of log 6 minus 4x plus c. Understand how the sum எல்லாருக்கும்? Third subdivision solve பண்ணலாம். secant square x by 5 plus 18 cos 2x plus 10 secant 5x plus 3 tan 5x plus 3. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் இது ஒரு இன்டகிரேஷன் ஆயிடலாம். secant square x by 5 plus 18 cos 2x plus 10 secant 5x plus 3 tan 5x plus 3 மொத்தமா dx எழுதிக்கலாம். இப்போ செப்பரேட் பண்ணி ஒண்ணா நம்ம எழுதிக்கலாம். secant square x by 5 into dx plus இப்போ 18 காமன் முன்னாடி எழுதிடலாம், என்ன இன்னொரு லைன் எழுதணும். cos 2x dx plus 10 காமன் வெளியே எடுத்துடலாம். integration of secant 5x plus 3 tan 5x plus 3 dx. secant square x integrate பண்ணா tan x. இப்போ tan x by 5 divided by x by 5 differentiate பண்ணா 1 by 5 plus 18 அப்படியே இருக்கட்டும். cos x sin x, so sin 2x 2x differentiate பண்ணா 2 divisionல எழுதணும். அடுத்து plus 10 secant x tan x secant x அப்ப secant 5x plus 3 divided by x differentiate பண்ணா 5 denominatorல எழுதணும் plus c. இப்போ கேன்சல் பண்றது இது 5 மேல வரும். 2 1s are 2 9s are 5 1s are 5 2s are. so 5 மேல எடுத்துட்டு வரலாம். reciprocal tan x by 5 plus 9 sin 2x plus 2 secant 5x plus 3 plus c. Understand how the sum எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாம். அடுத்த fourth question பாருங்க. 8 by root of 1 minus 4x square plus 27 root of 1 minus 9x square minus 15 by 1 plus 25x square. சொல்யூஷன்ல இதை கம்ப்ளீட்டா ஒரு இன்டகிரேஷன் எழுதிடலாம். 8 divided by 1 minus 4x square plus 27 divided by 1 minus 9x square minus 15 divided by 1 plus 25x square. so இது கம்ப்ளீட்டா dx. மொத்தமா இன்டகிரேட் பண்ணோம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம் இல்லையா? so first 8 கான்ஸ்டன்ட் வெளியே எழுதிடலாம். அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் 1 by root of 1 minus 4x square dx plus 27 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 minus 9x square நான் 3x square னு எழுதிக்க போறேன். ஏன்னா நமக்கு வந்து 1 minus x square இதுதான் ஃபார்மட். 9க்கு வந்து நம்ம 9 வந்து நம்ம மாத்தினாதான் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். dx எழுதிக்கலாம். minus 15 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 1 by 1 plus 25 வந்து 5 னு எழுதிக்கலாம். 5x square dx. இப்போ இது வந்து sin inverse of x, இது sin inverse of x, இது வந்து tan inverse of x. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது பார்த்தாலே தெரியும் பாருங்க, இது ரூட் இல்லை. அப்போ இது sin, இது tan, which is equal to 8 sin inverse of 4x divided by 4x differentiate பண்ணா 4 plus 27 sin inverse of 3x square அப்போ 3x differentiate பண்ணா 3 minus 15 tan inverse of 5x differentiate பண்ணா 5. 4 1s are 4 2s are 3 1s are 3 9s are 5 1s are 5 3s are. so final line எப்படி இருக்கும்? 2 into sin inverse of 4x plus c எழுதணும் பாருங்க, எழுதவே இல்லை. லாஸ்ட்ல plus c எழுதிக்கோங்க. plus 9 into sin inverse of 3x
minus 3 into tan inverse 5x plus c. Fifth question பாருங்க 6 by 1 plus 3x plus 2 square minus 12 by root of 1 minus 3 minus 4x whole square. So இதை ரெண்டுத்தையும் solve பண்ணலாம். Integration of 6 by 1 plus 3x plus 2 whole square minus 12 divided by root of 1 minus 3 minus 4x whole square. ஓகேவா? So இது ஃபுல்லா dx. இப்போ இதை பிரிச்சு எழுதிக்கலாமா? Integration of 6 வந்து constant வெளியே எடுத்துடுங்க. 1 by 1 plus 3x plus 2 whole square dx minus 12 constant வெளியே எடுத்துடலாம். 1 by root of 1 minus 3 minus 4x whole square dx. இப்போ தனித்தனியா பாருங்க, இது tan inverse, இது வந்து sin inverse. 6 into tan inverse of 3x plus 2 divided by 3x differentiate பண்ணா 3 minus 12 into sin inverse of 3 minus 4x divided by x க்கு முன்னாடி minus 4 இருக்கு, அதை எழுதிக்கலாம் and lastல plus c. 3 1 time 3 2 time 4 1s are 4 3s are minus into minus plus ன்னு ஆயிடும் அடுத்த லைன்ல. So 2 into tan inverse of 3x plus 2 minus into minus plus 3 into sin inverse of 3 minus 4x plus c. இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Sixth question 1 by 3 cos x by 3 minus 4 plus 7 divided by 7x plus 9 plus e per x by 5 plus 3. இது போல இன்டகிரேஷன்ல எழுதிக்கலாம். சொல்யூஷன்ல 1 by 3 cos x by 3 minus 4 plus 7 by 7x plus 9 plus e power x by 5 plus 3 dx எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ இது மூணா பிரிச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு 1 by 3 தனியா எடுத்துட்டு integration of cos x சரியா x by 3 minus 4 into dx plus 7 constant வெளியே எடுத்துடலாம் 1 by 7x plus 9 into dx plus integration of e power x by 5 plus 3 dx. இப்போ இதை 1 by 1 integrate பண்ணலாம். First 1 by 3 அப்படியே எழுதிடலாம். cos x differentiate பண்ணா sin x அப்போ x by 3 minus 4 denominatorலையும் 1 by 3 வரும், x differentiate பண்ணா 1 by 3. அடுத்து plus 7 அப்படியே இருக்கட்டும். 1 byல இருந்தா log of 7x plus 9 7x differentiate பண்ணா divided by 7. அடுத்தது plus e power x x differentiate பண்ணா அதே e power x தான் x by 5 plus 3 divided by 1 by 5 plus c. இந்த 1 by 3யும் இந்த 3யும் cancel 7 7 cancel. இது மட்டும் 5 மேல போயிடும், வேற எந்த சேஞ்சுமே இருக்காது. sin எழுதுவோம், log எழுதுவோம், இது மட்டும் 5 into 1 by 5 நால 5 into எழுதிட்டு plus c. ஓகேவா? அடுத்த லைன் எழுதுறேன். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்னா sin x by 3 minus 4 plus log 7x plus 9 plus 5 into e power x by 5 plus 3 plus c. Understand how the sum la irukku? The doubt in the comment section la kelunga. Thank you so much for watching.